சலாம். அஸ்ஸலாம் வலைக்கும். நோன்பு வைக்கிறதுக்கான சட்டப்பூர்வமான காரணங்கள் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இது நம்மளோட 6வது பாடம். வாங்க இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். இந்த விளக்கத்தை நமக்கு தரப்போறவர் மதிப்பிற்குரிய மௌலவி அல் உஸ்தாத் எஸ்.எம். ஃபைரோஸ் அல் மக்கி அவர்கள். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நோன்புங்கிறது இஸ்லாத்தோட கட்டாய கடமைகள்ல ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல இஸ்லாம் கருணைக்கும் இரக்கத்துக்கும் பெரிய இடம் கொடுக்குது. அப்போ இந்த கடமைக்கும் கருணைக்கும் நடுவுல இருக்கிற அந்த அழகான பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல நோம்புல கொடுக்கப்பட்ட சலுகைகளை நம்ம 2 பெரிய பிரிவா பிரிக்கலாம். இதுல முதல் வகை என்னன்னா அல் உதூர் அல் மானியா. அப்படின்னா என்ன? அதாவது சில காரணங்கள் இருந்தா ஒருத்தரால நோம்ப ஆரம்பிக்கவே முடியாது. அப்படி ஆரம்பிச்சாலும் அந்த நோன்பு செல்லாது. இதுதான் முதல் வகை. அப்போ அந்த மாதிரி நோன்பு ஆரம்பிக்கவே விடாம தடுக்கிற விஷயங்கள் என்னென்ன? 2 தான். 1, பெண்களுக்கு மாதவிடாய் அல்லது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வர ரத்தப்போக்கு. இது அந்த நாள்ல எந்த நேரத்துல வந்தாலும் சரி. 2வது, ஒருத்தர் நாள் முழுக்க கோமாவுல, அதாவது சுயநினைவே இல்லாம இருக்கிறது. இந்த 2 நிலைமையிலயும் அவங்க மேல நோன்பு கடமை இல்ல. சரி, முதல் வகை புரிஞ்சிருச்சு. இப்போ 2வது வகைக்கு வருவோம். இதோட பேரு அல் உதூர் அல் முஃபீஹா. இது என்னன்னா, நோன்பு எடையில முறிச்சுக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிகள். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு, நல்லா கவனிங்க. இதுல ஒருத்தர் நோன்ப கரெக்டா ஆரம்பிச்சுடுவார். ஆனா நாள்ல நடுவுல வர சில கஷ்டமான சூழ்நிலைகளால அந்த நோன்ப அவங்க முறிச்சுக்கலான்னு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. இந்த 2வது வகையில வர்ற முதல் சலுகை நோய். இப்போ ஒருத்தர் நோன்பு வச்சிருக்காரு, ஆனா அந்த நோம்பால அவருக்கு உடம்புல பெரிய பாதிப்பு வருது, இல்ல தாங்க முடியாத வலி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் நோம்ப முறிச்சுக்கலாம். ஒருவேளை இன்னொரு படி மேல போய் நோன்பு வச்சா உயிருக்கே ஆபத்துன்னு ஒரு நிலைமை வந்தா, அப்போ நோம்ப முறிக்கிறது வெறும் சலுகை இல்ல, அது கட்டாயம். பாத்தீங்களா, இஸ்லாம் மனித உயிரை எவ்வளவு மதிக்கிறதுன்னு. அடுத்த சலுகை பயணம். அதாவது டிராவல் பண்றவங்களுக்கு, ரொம்ப தூரம் பயணம் செய்யறவங்களுக்கும் நோம்ப விடறதுக்கு இஸ்லாம்ல சலுகை இருக்கு. ஆனா இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த விதிகளை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சலுகைய பயன்படுத்த முடியும். அந்த விதிகள் என்னென்னு பாப்போமா? மொத்தம் 3 முக்கியமான கண்டிஷன்ஸ். 1, நீங்க போற பயணம் ரொம்ப தூரமான பயணமா இருக்கணும். 2, அந்த பயணம் ஒரு அனுமதிக்கப்பட்ட பயணமா இருக்கணும். அதாவது முபாஹ் ஆன பயணம். தப்பான காரியத்துக்காக பயணம் பண்றவங்களுக்கு இந்த சலுகை கிடையாது. 3வது, அந்த பயணம் நாள் முழுக்க தொடரணும். சரி, நீண்ட தூரம்னு சொல்றோமே, அப்படின்னா எவ்ளோ தூரம்? அறிஞர்களோட கணக்குப்படி குறைஞ்சது 83 கிலோமீட்டர். ஆமா, 83 கிலோமீட்டர் இல்ல அதுக்கு மேல பயணம் செஞ்சாதான் அதை இஸ்லாமிய சட்டப்படி நீண்ட தூர பயணம்னு சொல்லி இந்த சலுகையை எடுத்துக்க முடியும். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இருக்கு, இத நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தர் காலையில வீட்ல இருக்கும்போது நோன்ப வைக்க ஆரம்பிச்சிட்டார், அதுக்கப்புறம் பகல்ல பயணத்தை ஆரம்பிக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ அவர் அந்த நோன்ப முறிக்கலாமா? கூடாது, அனுமதி இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபஜ்ர் நேரம் ஆரம்பிக்கும் போதே நீங்க பயணத்துல இருந்தா மட்டும்தான் இந்த சலுகை உங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த நோயாளிக்கும் பயணம் செய்யறவங்களுக்கும் சலுகை கொடுக்கறதுக்கு என்ன ஆதாரம்னு. இதுக்கு ஆதாரம் வேற எங்கேயும் இல்ல, நேரா திருக்குரான்லே இருக்கு. சூரா அல் பகரா 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் மற்ற நாட்களில் அந்த நோன்பை நோர்க்கட்டும்னு. பாருங்க, இந்த வசனம்தான் இந்த 2 சலுகைகளுக்கும் அசைக்க முடியாத ஆதாரம். 3வதா ஒரு சலுகை இருக்கு. அது யாருக்குன்னா, நிரந்தரமா நோன்பு வைக்க முடியாதவங்களுக்கு. அதாவது ரொம்ப வயசானவங்க, இல்லனா குணப்படுத்தவே முடியாத நோய் இருக்கிறவங்க. இவங்களால நோன்பு வைக்க உடல் ஒத்துழைக்காது இல்லையா, அவங்களுக்கானதுதான் இந்த சலுகை. சரி, அப்போ அவங்க என்ன செய்யறது? அவங்களால நோம்பே வைக்க முடியலையே. அதுக்கு இஸ்லாம் ஒரு அழகான தீர்வையும் சொல்லுது. அதே சூரா அல் பக்கராவுல 184வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யாரால நோம்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கோ அவங்க அதுக்கு பரிகாரமா, அதாவது ஃபித்யாவா, ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும்னு. இந்த குரான் வசனத்தை இன்னும் தெளிவா புரிய வைக்கிறதுக்கு நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வசனம் நோன்பு வைக்க முடியாத வயசான ஆண்களையும் பெண்களையும் தான் குறிக்குது. அவங்க ஒவ்வொரு நோன்புக்கும் பதிலா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது புகாரில 4235வது ஹதீஸா பதிவாகியிருக்கு.
ஓகே, இப்போ நாம பார்த்த 2 வகைகளையும் ஒரு தடவை வேகமா பார்த்திடலாம். முதல்ல அல்மானியா, இது நோம்ப ஆரம்பிக்கவே விடாது. உதாரணத்துக்கு மாதவிடாய். 2வது அல்முபீஹா, இது ஆரம்பிச்ச நோம்ப இடையில முறிச்சுக்க அனுமதி கொடுக்கும். உதாரணத்துக்கு நோய் அல்லது பயணம். இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். கடைசியா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த விதிகள், இந்த சலுகைகள், இதெல்லாம் வெறும் சட்டங்கள் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி அல்லாவின் மகத்தான ஞானமும் நம்ம மேல அவன் வச்சிருக்கிற அளவே இல்லாத கருணையும் தான் வெளிப்படுது. இந்த விளக்கத்தை நான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இந்த சலுகைகளையும் விதிவிலக்குகளையும் பத்தி நாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இத புரிஞ்சுக்கிறது இஸ்லாமிய சட்டம் எவ்வளவு கருணையானது, எவ்வளவு பிராக்டிக்கலானதுங்கிற உங்களுடைய புரிதலை எப்படி அதிகப்படுத்துது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.